வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி பொரிகளில் உருண்டை செய்வோம். அதுக்கு இந்த டம்ளரில் ஒரு 4 டம்ளர் பொரிகளில் எடுத்துக்கிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரும். நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம இதில் தட்டிட்டு 2 டம்ளர் ஜீனி, ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணுவோம். ஜீனி போட்டேன், ஏலக்காய் பவுடர் 2 பிஞ்சு போட்டு இதையும் நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வருவோம். பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு. இதையும் கலந்துடும். அடுப்பில் வானலி வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி வீட்டில் கொஞ்சம் முந்திரி குருணை இருந்துச்சு, அதை வறுத்து அதில் போட்டு உருண்டை பிடிச்சிடுவோம். இந்த 2 ஸ்பூன் தான், சும்மா கொஞ்சம் முந்திரி குருணையை போட்டு வறுத்து அது கூட தட்டிடும். வறுத்து இதில் தட்டிட்டேன். வாங்க கொஞ்சம் ஸ்பூனை வச்சு பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிப்போம். ஆறின உடனே இப்படியே உருண்டை பிடிச்சி வைப்போம். சூப்பராக எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு. இது டேஸ்ட்டு பார்க்க ஒரு சின்ன உருண்டை. இப்போ பார்த்து சொல்கிறேன். உண்மையிலே சூப்பர், வேறு லெவலாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பொரியல், சத்தான பொரியலில் உருண்டை.